ஷேர் மார்க்கெட்னா என்ன? ஷேர் மார்க்கெட்டில் யாரால் சம்பாதிக்க முடியும், யாரெல்லாம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு வாட்ஸ்அப்பில் நிறைய கேள்விகள் கேட்டிருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஷேர் மார்க்கெட்டில் 2 டைப்பான மனிதர்கள் வர்த்தகம் பண்ணுறாங்க. அவங்க யார் யார் அப்படின்னா, ஒன்று இன்வெஸ்டர்ஸ், இன்னொருத்தர் ட்ரேடர்ஸ். முதல்ல இந்த இன்வெஸ்டர்ஸ்னால் யாருன்னு நம்ம பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி ஒன்று உள்ளே வருது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு தேவையான ஒரு முதலீடு வந்து ஒரு 1,00,000 ரூபான்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஒரு 1,00,000 ரூபா தேவைப்படுது அப்படின்னா அந்த 1,00,000 51% கையில் ஒருத்தர் வச்சுக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணிக்கலாம். பாக்கி 49% அவங்க வந்து வெளியிலேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? வெளியிலேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஷேர் 1000 ரூபாய் அப்படின்னா 49,000 பேர்கிட்ட 49,000 மொத்தம் டோட்டலாக வந்து ஒரு ஆள்கிட்ட 1000 ரூபாய் அப்படின்னா 49 பேர்கிட்ட 49,000 ரூபாய் அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஷேரோட மதிப்பு 1000 ரூபாய் எக்ஸாம்பிளுக்கு. சரிங்களா? இப்போது 1 lakh கலெக்ட் ஆகிடுச்சு. கம்பெனியை ரன் பண்ணுறாங்க. ஒரு 3 monthsக்கு அப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுக்குறாங்க. கம்பெனி நல்லா இருக்குது, நல்ல ரெவென்யூ கொடுக்குற கம்பெனி இருக்குது. ஸோ கம்பெனியோட இன்கம் பார்த்திங்கன்னா ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியை வச்சுருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் கையில் தான் இருக்கும். புதுசாக ஒருத்தர் உள்ளே வராங்க வேணும் அப்படின்னா அந்த இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட அவங்க கேட்பாங்க. இவங்க அசலுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. என்னென்னா நார்மலாக ஒரு 10% இருக்குது அப்படின்னா இவங்க எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு 10 to 15% மேலே வச்சு கேட்பாங்க. இப்போ 1000 ரூபாய் இருக்கிற ஷேர் 1100, 1150 அப்படின்ற மாதிரி ஷேர் அவங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. இப்போது கம்பெனியோட மதிப்பு பார்த்திங்கன்னா 15% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் புதுசாக ஒருத்தர் உள்ளே வரணுன்னா அந்த கம்பெனியோட க்ரோத் ஆக அதோட ஷேரோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் ஒரு கம்பெனியோட ஷேர் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, நல்ல கம்பெனி ரன் ஆகிட்டு இருந்தால் வருஷம் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் ஷேருக்கு போனஸ் கொடுப்பாங்க. ஸ்டாக் ஸ்ப்ளிட் இருக்கும். அப்புறம் ரைட் இஷ்யூஸ், அந்த மாதிரி வந்து ஒரு 3-4 வகையில் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். இவங்க தான் இந்த பெனிஃபிட்டை அனுபவிக்கிறவங்களுக்கு பேர் தான் இன்வெஸ்டர்ஸ். இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து இவ்வளோ அழகாக பண்ணுறாங்களே, மெயின்டைன் பண்ணுறாங்களே, எப்படி இவங்களால் மட்டும் சம்பாதிக்க முடியும்னா இவங்க கையில் இருக்கிற சர்ப்ளஸ் மணியை மட்டும்தான் வச்சு தான் இவங்க அந்த தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மற்றவங்க எல்லாமே வேறு மாதிரி பண்ணுறாங்க. இவங்க கையில் இருக்கிற எக்ஸஸ் மணியை வச்சு தான் பண்ணுறாங்க. அதனால தான் இவங்களுக்கு பேர் இன்வெஸ்டர். இன்வெஸ்டரோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும். அதாவது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஹியூஜ் மணியை பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் இயர்லி 10 to 20% அப்படின்றது இருக்கும். அவங்களுடைய அமௌண்ட் வந்து பெருசு அப்படின்றதுனால அது அவங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸாக அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அதுவும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பெரும்பாலும் 90% மேலே அவங்களுடைய கேபிட்டலுக்கு எதுவும் பெரிய பங்கம் வராது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேட்டகரி ட்ரேடர். ட்ரேடர்னால் வேறு யாரும் இல்லை சார். இந்த ஷேர் மார்க்கெட் புரோக்கர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு அடித்து பிடிச்சி இடத்த பிடிச்சி உட்காந்துருப்பாங்க. அவங்க பேர் தான் ட்ரேடர்ஸ். இன்வெஸ்டர்ஸ் ஆஃபீஸ்க்கெலாம் வரமாட்டாங்க. அவங்களுடைய வேல்யூஸ் அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ட்ரேடர் பார்த்திங்கன்னா ஒரு 20,000, 30,000, 50,000 மேக்ஸிமம் 1,00,000க்குள்ளார கையில் வச்சுக்கிட்டு இவங்க எப்படி 10 to 20% இயர்லி எதிர்பார்க்குறாங்களோ இவங்க டெய்லி பேசிஸில் ஆர் மந்த்லி பேசிஸில் 10 to 20% எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ட்ரேட் பண்ண வரவங்க தான் இந்த ட்ரேடர்ஸ். இந்த ட்ரேடரில் 2 வகை இருக்குது. அந்த 2 வகையில் ப்ரொஃபஷ்னலாக ட்ரேட் பண்ணுறவங்க ஒருத்தர் இருக்காங்க. எதுவுமே தெரியாமல் பை செல் மட்டும் போட தெரிஞ்சால் நான் ட்ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரவங்க ஒருத்தர். ஸோ இந்த 2 பேரில் யார் ஜெயிப்பாங்க, யார் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க எதுவுமே தெரியாமல் ப்ரொஃபஷ்னலர்கிட்ட இவங்க ஃபைட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கார் நல்லா ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தருக்கும் நான் காசு இருக்குது கார் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளே காரில் ஏறி உட்காந்து ஓட்டுறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் இந்த வித்தியாசம். ப்ரொஃபஷ்னல்ஸ் டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கும் கார் எங்கே ஃபஸ்ட் கியர் போடணும், செகண்ட் கியர் போடணும், தேர்ட் கியர் போடணும்,
அப்படின்ற ஒரு தெளிவு அவங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அழகாக மார்க்கெட்டில் வந்து லைக் அப்ளிகபிள் மார்க்கெட் அதே தான், மார்க்கெட்டில் வந்து உட்காருவாங்க. அவங்களுக்கான என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மார்க்கெட்டில் ஆல்ரெடி வெல் ட்ரெயினட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ். இவங்க எல்லாருமே ஒரு என்ட்ரிக்காக ஒரு என்ட்ரி லெவல், ஒரு எக்ஸிட் லெவல் அவங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியும். டார்கெட் லெவல் இது மூணையும் அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஸ்டாப் லாஸை மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் டார்கெட் வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ற இதுலேயும் அவங்க வந்து ட்ரேடிங்கில் உக்காந்துட்ருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். மற்ற இன்னொரு கேட்டகரி எதுவுமே தெரியாமல் எங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்றதுக்காக கார் வாங்கிக்கிட்டு, நான் ஏற்கனவே கார் ஓட்டுறது எல்லாமே நான் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கேன் சார், எல்லாமே சொல்ல கேட்டிருக்கேன், அதனால் நான் கார் எடுத்து ஓட்டிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்பையும் சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு பைசெல் மட்டும் தெரிஞ்ச ஒரே ஒரு காரணத்துக்காக ட்ரேட் பண்ண வந்து உட்காருவாங்க. அந்த மாதிரி உட்காந்தா அவங்களுக்கு என்ன ஆகும்? நிச்சயமாக அவங்களால சஸ்டைன் பண்ணவே முடியாது. ஒரு நாள் 2 நாள் ஃப்ளூக்கில் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கலாம். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ரெகுலராக அவங்க வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு கையில் இருக்கிற சேவிங்ஸை போடுவாங்க. அது லாஸ் ஆனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்து பண்ணுவாங்க. அது லாஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கடன் வாங்குவாங்க. இப்படி எல்லா இடத்தையும் கடன் வாங்கி ஒரு ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் அப்போ தான் அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க, நம்ம பண்ணது தப்பு, ஷேர் மார்க்கெட் தெரியாமல் நம்ம போனது தப்பு. அதை அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க. ஷேர் மார்க்கெட்டில் போன லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து சம்பாதிக்கிற ஒரே ஒரு வழி என்ன இருக்குது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் பற்றி 100% தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஒரு நல்ல அகாடமியில் போய் உட்காந்து ட்ரைனிங்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க சொல்லிக் கொடுக்குற ரூட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து அப்ளிகபிள் பண்ணுங்கள். குறிப்பாக மெயினாக மைண்டுக்குள்ளே ஒரு ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு எப்போவுமே பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு அந்த ட்ரைனிங் செஷனில் உங்களுக்கு தேவையான எல்லா, அதாவது சொல்கிறேன், கார் ஓட்டுறதுக்கு தேவையான ட்ரைனர்ஸ் எல்லாமே எப்படி கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி உங்களுடைய எமோஷன்ஸை முதல்ல கண்ட்ரோல் பண்ண அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களால் ஃப்ளூயண்ட்டாக கார் ஓட்ட முடியும். அந்த மாதிரி கார் ஓட்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் ஈஸியாக ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டாக ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். முதல்ல ப்ராப்பராக ஒரு அகாடமியில் ஒரு முறையாக ஒரு பயிற்சி எடுத்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுறது எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் முடியும்னு சொல்லக்கூடாது. ப்ராஃபிட்டில் வர்றது ப்ராஃபிட்டில் வைங்க, லாஸில் வர்றதை லேர்னிங்கில் வைங்க. உங்களுடைய ட்ரேட் எடுக்கிறது நீங்கள் எப்போவுமே ஈவனாக பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்னால் ஒரு ட்ரேட் தான் பண்ணணும், 2 ட்ரேட்னால் 2 ட்ரேட் தான் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இவ்வளோ வைக்கிறோன்னா அதை மெயின்டைன் ப்ராப்பராக பண்ணணும். ட்ரேடிங்கில் ஒரு ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். நீங்கள் வாங்க, உங்களுடைய எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணி அதன் மூலிமா உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் கொண்டு வர்றது, உங்களை எப்படி வெல் ட்ரெயின் பண்ணுறது அப்படின்ற எல்லா டேட்டாவும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதோட சக்ஸஸ்ஸு வேறு மாதிரி இருக்கும்.